நாள் ஆகும். எங்களுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 14வது நாள் ஆகும். இன்று காலை சூரிய பகவான் 6:17 அளவிலே உதித்தவர் இரவு 8:13 வரைக்கும் எங்களோடு இருக்கப் போகிறார் என்ற காரணத்தினாலே இன்றைய பகல் பொழுது 13 மணித்தியாலங்கள் 56 நிமிடங்கள் 31 செகண்ட்களாக இருக்கிறது. ஆகவே இன்றைய பகல் பொழுதை பார்க்கிற போது பகல் பொழுது கிட்டத்தட்ட 14 மணித்தியாலங்கள் போல இருக்கிறது. அது இன்னும் ஜூன் மாதம் வருகிற போது மேலும் விரிந்து கொண்டு போகிற நிலைப்பாடு இருக்கிறது. காரணம், இந்த ஜூன் மாதம் அளவிலே அவர்கள் வடக்கு நோக்கி வந்து விடுவார்கள். ஜூன் மாதம் 21 அல்லது 20ஆம் தேதி வடக்கு உச்சம் வந்து அதற்கு பிறகு நாங்கள் சமரண்டு கொண்டாடுகிறோமே, அந்த சமர் காலத்திலே பழையபடி பகல் பொழுது சுருங்கி கொண்டு போகிறது. காரணம், வடக்கு நோக்கி வந்த சூரிய பகவான் அவர் அசைவதில்லை. எங்களுடைய பூமக்கள் தெற்கு நோக்கி போவதாக இருக்கிறது. ஆகவே இந்த பகல் பொழுதனுடைய விரிவு ஆனது ஜூன் மாதம் 20 அல்லது 21, நான் இன்னும் அதை பார்க்கவில்லை, அந்த நேரம் வரைக்கும் அது உயர்ந்து கொண்டு போகிற நிலைப்பாடு. ஏன் இந்த பூமகள் 23 சரிஞ்சிருக்கிறாள், நிமிந்திருக்கலாமே என்றதை இன்னும் ஆராய்ச்சி செய்துதான் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றாக இருக்கிறது என்று விநாயக பெருமானுடைய சங்கட சதுர்த்தி திருநாள் ஆகும். சிப்பர் இப்படியாக இருக்கிற போது இன்றைய நாளை பொறுத்தமட்டிலே நாடாளுமன்றத்திலே C64 என்ற ஒரு பில் ஒன்று வருகிறது. அதாவது NDP கட்சி சில கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே மக்களுக்கு சேவைகள் பல செய்யக்கூடியதாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொன்னதிலே ஒன்று ஃபார்மா கேர். இது என்ன ஃபார்மா கேர்? ஃபார்மா கேர் என்று சொல்லப்படுகிற போது குறைந்த வருவாய் பெறுகிறவர்கள், ஒரு குடும்பத்திலே $90,000 அல்லது அதற்கு கீழே வருவாய் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு சில இலவச மருந்து சேவைகள் பெற்றுக்கொள்வது சம்பந்தமான ஒரு மசோதா ஒன்று நாடாளுமன்றத்திலே இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. அதன்படி பார்க்கிற போது முதல் படியாக 2 முக்கியமான மருந்து சேவை சம்பந்தப்பட்ட விடயங்கள் கொடுக்கப்படுகிறது. அதிலே ஒன்று, இந்த டயபிட்டிஸாக இருக்கின்றவர்களை பொறுத்தமட்டிலே அவர்களுக்கு எக்கச்சக்கமான மருந்து செலவு வருகிறது. அதனை அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய சில ஒழுங்குமுறைகளின் முதல் படியாக இருக்கிறது. 2வது, குறிப்பாக சொல்ல போனால் இந்த குடும்ப கட்டுப்பாட்டை 2 விதமாக வைக்கிறார்கள். ஒன்று, இந்த செயற்கை முறையிலே கொண்டம் போன்றவற்றை பாவிப்பது. 2வது, கருத்தடை மருந்துகளை பெற்றுக்கொள்வது. அந்த கருத்தடை மருந்து என்ற விடயத்திலும் அதனையும் இந்த குறைந்த வருவாய் பெறுகிறவர்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளுகிற ஒழுங்குமுறைகள் இந்த C64 பில்லிலே இருக்கிறது. அது படிப்படியாக குறைந்த வருவாய் பெறுகிறவர்களுக்கு பலவிதமான மருந்துகளையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற நிலைப்பாடு சம்பந்தமான ஒரு மசோதா இன்று நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுவது ஒன்று ஆக இருக்கிறது ஆகும். ஆகவே சில நாடுகளை பொறுத்தமட்டிலே அவர்கள் எவ்வளவு சம்பளம் எடுத்தால் என்ன, எடுக்காவிட்டால் என்ன, குறிக்கப்பட்ட காலத்துக்கு அவர்களுக்கு அரசாங்கம் யூனிவர்சல் கேராக கொடுத்து வருகிறது, காசு கொடுத்து வருகிறது. அப்படியான நிலைப்பாடு சில நாடுகளிலே பலத்து வெற்றி கண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் தொகை கூடிய நாடுகளிலே அது கடினமானது ஒன்றாக இருக்கிறது. இப்போ நோர்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளிலே மக்கள் தொகை பெருசாக இல்லை. 5 மில்லியன் 10 மில்லியன். கனடாவிலே 40 மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள். அமெரிக்காவிலே 330 மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்தமட்டிலே மருத்துவ சேவை மருந்துகளை விடுவோம், ஆப்ரேஷன் போன்ற பலவிதமான சேவைகளுக்கும் அவர்கள் காசு கட்டியே ஆக வேண்டும் அல்லது இன்சூரன்ஸ் பெற்று இருக்க வேண்டும் என்றே இருக்கிறது. அது இன்னொரு வகையாக பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது. சரி, இப்படியாக இருக்கிற போது இந்த வகையிலே இந்த டென்டல் கேரையும்
அவர்கள் சிறார்களுக்கும் முதியவர்களுக்கும் இலவசமாக கொடுக்கின்ற அந்த NDP கட்சியினுடைய கோட்பாடுகளும் நடைமுறைக்கு இருப்பதாக இருக்கிறது. இந்த வகையிலே பார்க்கப்படுகிற போது கனடாவினுடைய அரசாங்கம் 2018ஆம் ஆண்டிலே $33.7 பில்லியன் இதற்காக செலவழித்து கொண்டு இருக்கிறது. அது மாநில அரசாங்கத்தின் உடைய ஒரு செயல்பாடாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் இந்த இலவச சேவைகள் வருகிற போது அவர்களுக்கான ஒதுக்கீட்டிலே சற்று கூட்டி கொடுப்பதாக இருக்கிறது. மாநில அரசாங்கத்தின் கையிலே மட்டும் அந்த செலவினங்களை பொறுப்பாக விடுவதாக இல்லை. ஆகவே தான் இந்த மருத்துவ சேவை, கல்வி ஆகியவற்றை பொறுத்த மட்டிலே இலங்கை ஒரு சிறப்பான சேவைகளை நீண்ட காலமாக செய்து வருகிறது. 1943ஆம் ஆண்டு டாக்டர் கண்ணங்கர் அவர்கள் கொண்டு வந்த இலவச கல்வி சேவை ஆரம்ப பாடசாலையிலே இருந்து பல்கலைக்கழக கொண்டு வருவதனாலே கிராமப்புற பிள்ளைகள் கஷ்டப்படாமல் படித்து வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அங்கே இருக்கிறது. ஆகவே இந்த தனியார் பாடசாலைகள், தனியார் போக்குவரத்துக்கள், தனியார் மருத்துவ சேவைகள் சம்பந்தப்பட்ட சில விடயங்களிலும் அதை படிப்படியாக SWR பண்டாரநாயக்கா தேசியமயமாக்கினார். 1956ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த SWR பண்டாரநாயக்கா பாடசாலைகளை அரச பாடசாலைகளாக கொண்டு வந்தார்.